ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் வியானாக்கும் திடீர்னு வந்து ஒரு மோதல் திடீர்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் வியானா கேட்டது சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் திவ்யா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா திவ்யா வந்து இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்கோரம், டிக்னிட்டி, இந்த லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க அங்கே நின்று பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரும் அவங்கள லிசன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க, அதை வந்து தட்டி கேட்டாங்க நம்ம வியானா. அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து திவ்யா வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. கீழே வந்து நிறைய பேர் வந்து செம்ம காண்டா வராங்க. ஏன் அப்படின்னா, திவ்யா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இது யாருமே கொடுக்குறதில்ல. இங்கே டிக்னிட்டி இருக்குது, டெக்கோரம் இருக்குது, அவரோட விஷயத்துக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த லிவிங் ஏரியாவில் யாராவது பேசுனாங்கன்னா அதை முதல்ல லிசன் பண்ணுங்கள். அதேமாதிரி இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க லிசன் பண்ணணும். இல்லைனா கைஸ் சரி நீங்கள் பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆட்டிடியூடு காமிப்பாங்க. அது நல்ல விஷயம், தப்பே கிடையாது. ஏன்னா பேசுகிறவங்க வந்து அப்போ தான் வந்துட்டு அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சரி நம்ம பேசுகிறோம், அதை அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அங்கே கேட்காம இருக்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அந்த விஷயங்கள் நிறைய ஒரு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப அட்டென்ஷனாக இருக்கிற விஷயங்கள் தெரியுது. ஆனால் திவ்யா கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிமா ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தங்களும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்க இதை வந்து நான் மைனஸ் பண்ணணும், இதை வந்து நான் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது, திவாகர் வந்து அவருடைய விஷயங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து எல்லா இடத்துக்கும் லேட்டாக போவேன், ப்ரொஃபஷனலில் வந்துட்டு, அதாவது கிளினிக் போகிறதா இருந்தாலும் சரி, அது ஒரு நடிப்பு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் வந்து லேட்டாக போவேன். அந்த டேரக்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நான் கழிக்கணும். இனிமேல் வந்து நான் கரெக்டான டைமுக்கு போகணும், பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் திவ்யா வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கலைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு என்னடா இது, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, இங்கே ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே அட்டென்ஷன் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம். அதுதானே டெக்கோரம், டிக்னிட்டி, எல்லாமே ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தானே. ஆனால் இவங்க அதை பண்ணாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு. இதை யாராவது கேட்பாங்களா பார்த்தா வியானா கரெக்டாக வந்துட்டு, இத்தனைக்கும் வியானாவும் திவ்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. இருந்தாலும் வியானா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, திவ்யா அவன் பேசிகிட்டு இருக்காரு, ஸோ வாட்டுன்றாங்க. ஸோ வாட்ரா, அடுத்தது நான் பேசணும், அதனால் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்றாங்க. நீங்கள் பேசணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ல. அவர் பேசுகிறாரு, உங்களுக்கும் அவருக்கும் வந்துட்டு 1008 பர்சனல் விஷயங்கள் இப்போ நேற்றுலேருந்து பிரச்சனை நடக்கலாம், முன்னாடி பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பேசுகிறவங்க இவங்க பாட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க பேசும்போது அதே மாதிரி பண்ணால் இவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக ஒரு ரணகலாக்கிடுவாங்க. ஸோ அது தவறு. அதை வந்து திவ்யா பண்ணதை வந்து அழகாக வந்து இங்கே வந்து வியானா வந்து தட்டி கேட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யா வந்து இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறாங்க, டெக்கோரம் இருக்கணும், டிக்னிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. அதை வியானா அழகாக கேட்டாங்க. வியானா கேட்டது உண்மையிலேயே கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க திவ்யா என்னங்க தப்புங்க, இதெல்லாம் ஒரு தப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.